இந்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தேர்தல் வந்தாலும் கூட பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் 1,80,000 புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், முதல்வரின் முகவரி திட்டம் மூலம் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக கூறினார். 2021 நவம்பர்ல முதலமைச்சரின் தனி பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஆகிய 3 துறைகளை ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்கணும். நான் பெருமையோடு சொல்றேன், இந்த துறை மூலமா 2021 மே மாதத்திலிருந்து இப்ப வரைக்கும் 1,49,00,000 மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய நிதிநிலை அறிக்கையில் பெயருக்கு கூட தமிழ்நாட்டிற்கு எதுவும் ஒதுக்கவில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பொதுவா தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜகவோட தந்திரமாக இருக்கும். பீகார், ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அப்படித்தான் நிதி ஒதுக்கினாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது, இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. அந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வங்கிகளில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அரசே அதனை ஏற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ரேஷன் கார்டு உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2,000 ரூபாய், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம் என ஏற்கனவே 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் உள்ளிட்டவர்களுக்கான ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என கூறியுள்ளார். மேலும் வங்கியில் மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை அரசே ஏற்கும், ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் விலையின்றி வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி, மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம், வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டின் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது. சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் தரப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதிமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தவிக தலைவர் விஜய்க்கு எதுவுமே தெரியவில்லை என்று விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவர் செய்தியாளர்களை சந்தித்தால்தான் நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவரும் என கூறினார். அவரு வெளியில பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இது அவரு டிவியில பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பார்க்கறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. செய்தியாளர்களை தவிக தலைவர் விஜய் எப்போது சந்திப்பார் என்று அரசியல் கட்சியினர் கேள்வி எழுப்பும் நிலையில் இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். அதனை தற்போது காணலாம். பொதுவெளியில பேசுறதுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதில் என்ன சிக்கல் இருக்கு? இல்ல
தேவையானப்ப ஒரு விஷயம் என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பு இப்போ ஒரு 7-8 வருஷமா தான் செய்தியாளர் சந்திப்புங்கிறதே ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில பேருக்கு புதுசாக வந்தாங்க அரசியலுக்கு, அவர்களுக்கு ஒரு விசிபிலிட்டி தேவைப்பட்டுச்சு, அவர்களை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ண தேவைப்பட்டுச்சு. அதனால ஒரு நாளைக்கு 3-4 செய்தியாளர் சந்திப்பு பண்ணாங்க. எப்போ தேவையோ அது சந்திக்கிறதா முறை. ஏன்னா மக்களுக்கு நம்ம ஒன்று சொல்றப்ப நம்ம காங்கிரீட்டாக ஒரு டெசிஷன் எடுத்துக்கணும். இப்போதான் நம்ம அதை சந்திக்கணும், இல்லை இப்போதான் இந்த விஷயத்தை சொல்ல போறோம்னு நம்ம செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி சொன்னால் போதும். அதற்கு தேவையானப்போ அந்த விசிபிலிட்டி திரு விஜய்க்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால செய்தியாளர் சந்திப்பு வேண்டாம். முதலாவதாக விசிபிலிட்டியை தாண்டி எப்போ தேவையோ அதை சந்திக்கணும். தேவையில்லாதப்போ நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தேவையில்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பா தேவைப்படும் பொழுது மற்றபடி அறிக்கைகள் செய்தியாளருக்கு என்னென்ன கொடுக்கணும், எங்க சார்பாக கட்சி சார்பாக செய்தியாளர் சந்திப்பு, ஊடகங்கள் சந்திப்பு, ஊடகங்களில் உள்ள டிபேட்ல பங்கெடுக்கிறது எல்லாமே நடந்துட்டே தான் இருக்கு. தலைவர் சார்பாக தேவையானப்போ, ஏன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பு கலாச்சாரம் முதல் தேர்தல் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல நேரடியா சந்திக்க போற முதல் சட்டமன்ற தேர்தல். ஸோ தேர்தலுக்கு இன்னும் ஒரு குறைவான காலம் இருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல நிறைய விஷயங்களை தாவைக்க செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அப்ப ஏதாவது ஒரு கட்டத்தில் அப்படியான ஒரு செய்தியாளர், உதாரணத்துக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாகவோ அல்லது கட்சியினுடைய ஆண்டு விழா சமயங்களிலோ என்ன செஞ்சிருக்கோம் 2 ஆண்டுகள்ல அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் என்னன்னா, ஒரு ஆண்டு விழாவில் என்ன சொல்லணுமோ அதை பொதுமக்களுக்கு ஓப்பனா தான் லைவ்ல எல்லாமே போச்சு, பொதுமக்களுக்கு சொல்லியாச்சு. செய்தியாளர் சந்திப்புன்னு தனியா வச்சு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. செய்தியாளர்கள் கேட்டு கேள்வி கேட்டு பதில் அப்படி இல்ல. என்ன நான் கேக்குறேன், திரு நிர்மல் குமார் கண்டிப்பா சொல்றாரு. இல்ல என்னன்னா, ஒரு செய்யக்கூடாது. இல்ல என்னன்னா, எப்ப தேவையோ எப்ப எதை செய்யணுமோ அதை செய்யணும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 5-6 வருஷமா தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு, லைவ், பிரஸ் மீட்ஸ் எல்லாம் போகுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்ப தேவையோ அப்பதான் செய்தியாளர்களுக்கு செய்திகள் கொடுக்கப்படும். ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கு கண்டிப்பாக இதை தேவைப்படுறவர்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை பண்ணாதான் நீங்க இந்த கட்சி நடத்தணும்ன்ற பெஞ்ச் மார்க் வந்து இதை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு தெரியல. அது அட்லீஸ்ட் அந்த மைண்ட் செட்டையாவது, அந்த பெர்செப்ஷனாவது நம்ம எல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்படி பண்ணாதான் நீங்க கட்சியில் தலைவராக இருக்க முடியும், இல்லை இப்படி பண்ணாதான் நீங்க முதல்வராக இருக்க முடியும். இப்படின்ற பெஞ்ச் மார்க் வந்து கண்டிப்பாக நம்மளா ஃபிக்ஸ் பண்ண பெஞ்ச் மார்க் தான். தேவையான பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். நடுவானில் என்ஜினில் தீ பற்றியதால் கொல்கத்தா விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். காத்மாண்டுவிலிருந்து இஸ்தான்புல் டர்க்கிக்கு புறப்பட்ட டர்க்கிஷ் ஏர்லைன்ஸினுடைய விமானமானது தற்பொழுது திடீரென எரிபொருள் பிரச்சனையில் சிக்கியதன் காரணமாக தீப்பற்றியதில் அங்கு அவசரமாக கொல்கத்தாவினுடைய விமான நிலையத்தில் தற்பொழுது தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காத்மாண்டுவில் இருந்து இஸ்தான்புலுக்கு புறப்பட்ட டர்க்கிஷ் ஏர்லைன்ஸினுடைய ஏர்பஸ் A330 ரக விமானமானது திடீரென்று அபாய குரலான பான் என்ற அவசர கட்ட எமர்ஜென்சியை எழுப்பியதன் காரணமாக அவசரமாக தரையிறங்குவதற்கான ஒரு அனுமதி என்பது கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த விமானமானது தரையிறங்கியுள்ளது எனவும் அதனுடைய அதிலிருந்த 236 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திடீர் விபத்து என்பது எதனால் ஏற்பட்டது, என்ன பிரச்சனை, என்ஜினில் என்ன தீப்பற்றுவதற்கான என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணையும் அந்த டர்க்கிஷ் விமான ஏர்லைன்ஸினுடைய அந்த ஒரு பைலட் உள்ளிட்ட அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்தார். இருந்தாலும் அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.